இங்கே பாக்கியா ரொம்ப அழுகுறாங்க. என் அமிதாவுக்கு கூட ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லிட்டு அழுகுறாங்க. நான் வந்துட்டு வேணும்னு பண்ணலைன்ற மாதிரி சொல்ல, அமிதாவும் இதை கேட்டு கண் கலங்கி இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு ஃபோனை வச்சுட்டு இங்கே தேம்பி தேம்பி அழுகிற பாக்கியா, அதுக்கு பிறகு இங்கே தன்னுடைய மாமாவோட பிறந்தநாள் விழா வருது. அதுக்காக வேணும்னா நம்ம கூப்பிட்டு பார்க்கலாமான்ற யோசனையில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஈஸ்வரியே வந்துட்டு நான் வந்துட்டு எழில கூப்பிடலான்னு இருக்கேன். எழிலுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல போகிறேன். இங்கே இவரோட பிறந்தநாளை நம்ம கோவிலில் பெரிய அளவில் பெருசாக பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு எழிலும் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்துட்டு எழிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எழிலுக்கு ஃபோன் பண்ண உடனேயே எதுக்காக பாட்டி ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் எழில் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறவங்களுக்கு அப்போவே வந்து சொல்லிடுறாங்க, நான் வந்தால் தான் உங்களுக்கு பிடிக்காதே பாட்டி அப்படின்னு எழில் சொன்ன உடனேயே இங்கே பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்போ நீ வர வேணாண்டா, நீ வரவே வேணாம், நீ எதுக்கு வர, நீ தாத்தாவோட பிறந்த நாளுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஃபோனை வச்சிடறாங்க. இது எழிலுக்கும் கஷ்டமாக எழிலும் ஃபோனை வச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. அதுக்கு பிறகு எங்கள் பாட்டி வந்துட்டு தாத்தாவோட பிறந்த நாளை கொண்டாடுறோம், இந்த ஃபங்க்ஷனில் எல்லாரும் இருக்கணும்னு நினச்சோம். ஆனால் இப்படி ஆளாளுக்கு ஒரு ஒரு திசையில் இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அடுத்த வருஷம் நம்மலாம் இருப்போமோ இருக்க மாட்டோமோன்னு சொல்ல, இதை கேட்ட பாக்கியா, அத்தை இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை, தயவு செய்து இப்படி பேசாதீங்க. எங்கள் எழில் சாதிக்க போகிறத நீங்களும் பார்க்க போகிறீங்க. சாதிச்சு ஒரு நாள் வீட்டுக்கு வருவான். அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு எங்கள் பாக்கியா வந்துட்டு, சரி சரி, நம்ம இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா எங்கள் தாத்தாவோட பிறந்தநாளை கொண்டாட முடியாது இல்லையா, அவரோட பிறந்தநாளை நம்ம மறக்க முடியாத அளவுக்கு பெரிய அளவில் கொண்டாடணும். அவரோட 80வது பிறந்தநாள், அதனால் நம்ம இதை கோவிலில் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு எங்கள் பாட்டியே சொல்லியிருக்காங்கன்னு செல்லியன்கிட்ட சொல்ல, சரிம்மா நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேம்மா, கோவிலில் ஒரு சின்ன சின்ன டெக்கரேஷன் இந்த மாதிரி பர்மிஷன் மட்டும் வாங்கி கொடு, அதுக்கான ஏற்பாடுகளை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இதை கேட்ட பாக்கியாவும் சிரிச்சுக்கிட்டே சரிடா அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. அதுக்கு பிறகு அடுத்த நாள் இங்கே வந்து செல்வியை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போகிற செல்வி பாக்கியா ரெண்டு பேருமே அங்கே கோவிலில் வந்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கோவிலுக்கு வந்தது பிறகு தான் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கலன்னு சொல்லி பேசிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அங்கே இருக்கவங்கள்ட்ட வந்துட்டு சம்மதமும் வாங்கிக்கிட்டு அதுக்கான சீட்டும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதே போல் இங்கே வந்துட்டு பாட்டி தாத்தா அப்புறம் எல்லாருமே வந்துட்டு கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலில் பெரிய அளவில் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லி நல்லா அழகாக இங்கே செலியனே வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. செலியனும் இங்கே எழிலுக்கு ஃபோன் பண்ணால் எழில் வந்து ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. அமிர்தாவும் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. அவங்க வரமாட்டாங்கடா, அவங்க வரவே மாட்டாங்க, அதான் அவங்க ரொம்ப வைராக்கியத்தோட போயிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி பாட்டி ஃபீல் பண்ண, சரி விடு, அவங்க வர்றப்ப வருவாங்க, இப்போ போய் அதை நினச்சி கவலைப்படணுமா, விடு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி தாத்தாவும் சொல்கிறாங்க. சரி பாக்கியா, நம்ம எங்கே இப்போ பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போகிறோம், அதுவும் கோவிலில், நம்ம இவருக்காக சில பூஜையெல்லாம் வேறு ரெடி பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அத்தை, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இங்கே வந்து கேக் கட் பண்ணிவிட்டு, அதுவும் இல்லாமல் இங்கே நான் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கணும்னு சொல்லியிருக்கேன், அதுக்காக தான் தானே சொல்ல, என்ன பாக்கியா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல, இன்னும் மாமா நீண்ட ஆயுளோட இன்னும் சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் வாழணும் அப்படின்றதுனால நான் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கணும்னு வேண்டியிருக்கேன், உங்களுக்காகவும் தான் அத்தனை சொல்ல. இதை கேட்ட தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சந்தோஷப்பட, பெத்த மகன் கூட பண்ண மாட்டாமா, அவனுக்கு கூட எங்களுடைய பிறந்த நாள்லாம் ஞாபகம் இருக்குமோ இல்லையோ, ஆனால் நீ அதை ஞாபகம் வச்சுட்டு ஆனால் எங்களுக்காக நீ செய்கிற இந்த பெரிய விஷயமே எங்களுக்கு போதுமான்னு சொல்ல, ஆமாம் பாக்கியா, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நீ எங்களுடைய மருமக கிடையாது, எங்களுக்கு கிடைச்ச மக அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட, சரி வாங்க உள்ளே போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. பூசாரி ஐயா, நான் சொன்ன மாதிரி எல்லா பூஜைக்கும் ரெடி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ரெடியாக இருக்குமா, முதல்ல பூஜையை முடிச்சிடலான்னு சொல்லி எங்கள் தாத்தாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. தாத்தாவுக்கு ஏற்ற மாதிரியான பூஜைகள் எல்லாமே முடிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் தாத்தாவோடைய பூஜைக்கான எல்லா வேலைகளையுமே முடிச்சிடுறாங்க. பூஜை நல்லபடியாக முடியுது. முடிஞ்ச கையோட எங்கள் அன்னதானம் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே அன்னதானத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. 1000 பேர் வருவாங்களாமான்னு சொல்ல, கோவிலுக்கு அவ்வளோ பேர் வராமலா இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு சொல்லியிருக்க மாமா, கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லி இங்கே பாக்கியா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அன்னதானம் இங்கே அவங்க நினைக்கிற மாதிரி சிறப்பாகவே முடியுது. 1000 பேருக்கு அன்னதானமும் வழங்கிட்டே இருக்காங்க. இங்கே தாத்தா பாட்டி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. செழியனுமே இங்கே எழில் இருந்தால் நல்லாயிருக்கும்லன்னு சொல்ல, எனக்கு என்னமோ எழில் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு எங்கள் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கத, எழில் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போது அமிர்தா சொல்கிறாங்க, எதுக்காக எழில் நம்ம இவ்வளோ தூரம் தள்ளி வந்து நிற்கணும், பேசாமல் தாத்தா பாட்டிக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாமான்னு சொல்ல, ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இன்னும் நேரம் இருக்குது, அது கண்டிப்பாக நம்மளுக்கு கைகூடி வர நேரத்தில் நம்ம இங்கே தூரமாக நின்று பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அங்கே தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நம்மளுடைய நல்ல விஷயங்களை அவங்கக்கிட்ட சொல்லி சந்தோஷப்படலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இராமட்டா, எனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு, வந்து பார்த்தாச்சு, நம்ம கிளம்பலாமான்னு சொல்ல, இங்கே நிலா வந்துட்டு அழுகிறாங்க. நிலா அழுகிறது சத்தம் கேட்டதுமே எங்கள் தாத்தா பாட்டி எட்டி எட்டி பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு எங்கள் ஜெனி கேட்க, அது ஒன்றும் இல்லை, எனக்கு நிலா குட்டி அழுகிற மாதிரியே கேட்குதுன்னு சொல்ல,
இந்த கோவிலில் அவ்வளோ பிள்ளைகள் இருக்காங்க. அதில் எந்த குழந்தை அழுகுதோ உனக்கு ஏன் இப்படி நினப்பு வருதுன்னு எங்கள் தாத்தாவும் சொல்கிறாங்க. நீங்களும் தானே குழந்தை அழுததும் எட்டி பார்த்தீங்க, இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு எங்கள் ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஜெனியும் பார்த்துட்றாங்க எங்கள் அமிர்தாவும் குழந்தையும் நிற்கிறத பார்த்துட்டு. ஆனால் எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட சொல்லலை. சரி பாட்டி, நீங்கள் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி இங்கே கிளம்பி பின்னாடி போகிறாங்க. என்ன அமிர்தா இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுவும் பக்கத்தில் வராமல் நின்றுட்டுருக்கீங்க? அங்கே தாத்தா பாட்டி நீங்கள் 2 பேரும் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே தோணுதுன்னா கண்டிப்பாக அவங்களால உங்களை விட்டு பிரிஞ்சு எடுக்க முடியலைன்னு தானே அர்த்தம். நீங்கள் 2 பேரும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை ஜெனி, நாங்கள் வருவோம், கண்டிப்பாக ஒரு நாள் திரும்பி வருவோம். அது வரைக்கும் நாங்கள் இப்போ இங்கே வந்த விஷயத்த சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வேகமாக போக இதை பார்த்துட்டு இருக்க ஜெனிக்கு ரொம்பவே வருத்தமாக போயிடுது. ஜெலியன் வந்து பின்னாடி கை வச்ச உடனே என்ன ஜெனியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். என்ன ஜெலியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஜெனி, யார் வந்திருந்தா யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்க, அதுவா எனக்கு தெரிஞ்சவங்க தான், அதான் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன், அதான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜெனி சமாளிச்சுட்டு செலியனை கூட்டிகிட்டு அங்கே தாத்தா பாட்டி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் கோவிலில் பிரம்மாண்டமாக இந்த மாதிரி அன்னதானம் வழங்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த கோவிலுக்கு இங்கே ராதிகா, மயு, பிறகு கோபி 3 பேருமே வராங்க. மயு வந்துட்டு எங்கள் கோவிலுக்கு வரணும்னு கூப்பிட்டு கம்பல் பண்ணிட்டு இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் இங்கே வராங்க. ஏன்னா மயுவுக்கு இந்த விஷயம் தெரியும். மயுவை இங்கே வந்து தனியாகவே பாக்கியா இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீ வந்துடும் மயு, தாத்தா பாட்டிக்கு, அதாவது தாத்தாவுக்கு பிறந்த நாள் கோவிலில் நாங்கள் அன்னதானம் போடுறோம், நீயும் வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவோன்னு சொன்னதுனால இங்கே அந்த விஷயத்த சொல்லாமல் தான் இங்கே மயு வந்துட்டு கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆமாம் மயு, இன்னைக்கு கோவில் என்ன இவ்வளோ கூட்டம்? ஆமாம் மயு, இன்னைக்கு என்ன கோவிலில் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு அன்னதானம் வழங்குறாங்களா அப்படின்னு சொல்ல. ஆமாம், இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, என் ஃப்ரெண்டு சொன்னாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா மயு உள்ளே போகலான்னு சொல்ல எங்கள் கோபி அப்படியே நிற்கிறாங்க. கோபி அங்கே உட்காந்துருக்க தன்னுடைய தாத்தா பாட்டியை பார்த்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பின்னாடி டெக்கரேஷன் பண்ணியிருக்கதையும் பார்த்துட்றாங்க. 80வது பிறந்த நாள் விழான்னு போட்டு இங்கே தன்னுடைய தாத்தாவும் அங்கே உட்காந்துருக்கதை பார்த்ததும் அதுக்கு பிறகு தான் கோபிக்கு நினைவே வருது. இன்றைக்கி அப்பாவோட பிறந்த நாள் இல்லை, நான் எப்படி இதை மறந்தச்சே அப்படின்னு சொல்லிட்டு வாராதிகா போகலாம், அங்கே அப்பா அம்மா கிட்டே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு சொல்ல, ஏன் கோபி கோவிலுக்கு வந்தும் பிறகுமா நீங்கள் அடங்க மாட்டீங்க? எத்தனை தடவை அவமானப்பட்டு போய் நின்னீங்க, இப்போ நீங்கள் போன உடனே நம்ம 2 பேரையும் கூப்பிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்களா, ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்களா? நீங்கள் எந்த நம்பிக்கையில் என்னை கூப்பிடுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாங்க, என்னையெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகா ரொம்ப கோபத்தோட மைவை கூட்டிகிட்டு உள்ளே போய்ட்றாங்க. ஆனால் கோபி அதையெல்லாம் கேட்காம அங்கே நேராக அவங்க அம்மா அப்பா கிட்டே போக, இங்கே எதுக்கடா வந்தேன்னு சொல்லி எங்கள் தாத்தா கேட்குறாங்க. இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது, இது கோவில் தானே, இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. ஆமாம், இன்னைக்கு உங்களுக்கு 80வது பிறந்த நாள் தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம், இவன் ஏற்கனவே ஞாபகம் வச்சு என்னை வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு வந்துட்டான். எங்கள் கோவிலுக்கு வந்தது பிறகு தான் ஈஸ்வரி இவனுக்கே தெரிஞ்சிருக்கும், அப்படியே நடிக்கிறான் பாரு, எப்படி நடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா சொல்ல, இங்கே கோபி அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஆமாம், அப்பாவோட பிறந்தநாள் எதுக்கு இவ்வளோ சிம்பிளாக கொண்டாடிக்கிட்டு, பேசாமல் பெரிய பெரிய ஹோட்டலில் அதுவும் 80வது பிறந்தநாளை எந்த மாதிரியான லெவலில் கொண்டாடுறாங்க, அந்த மாதிரி கொண்டாடிட்டா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆமாம், என்னமோ நீ எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி இங்கே வந்து எங்ககிட்ட கதை விட்டுட்ருக்க, பேசாமல் கிளம்பி போறியா அப்படின்னு சொல்ல, ஆமாம்ப்பா, நீங்கள் எதுக்காகப்பா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே அம்மா அப்பாவோட, அதாவது தாத்தா பாட்டிக்கு பிறந்த நாள்னு இங்கே அம்மா 1000 பேருக்கு அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அன்னதானத்தில் என்னடா வரப்போகுது, அம்மாவும் அப்பாவும் சந்தோஷப்படுற மாதிரி பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் அதுவும் நிறைய ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து வைக்கிறதுல இருக்க சந்தோஷமே தனிதானன்னு சொல்ல, அப்படி வேணால் நீ யோசிக்கலாம்டா, ஆனால் இங்கே பாக்கியா கஷ்டப்படுறவங்களும் இங்கே சாப்பாட்டுக்கு ஒரு வேளை கூட வழி இல்லாமல் இருக்கிறவங்களையும் ஒரு நாள் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாலே திருப்தியாகவும் இருக்கும், அவங்க வாழ்த்துற வாழ்த்துல நம்ம சந்தோஷமாகவும் இருக்கலாம், அந்த ஒரு எண்ணத்தில் இங்கே பாக்கியா பண்ணிகிட்ருக்கான். ஆமாம், நீ எல்லாம் எங்கடா அதை புரிஞ்சுக்க போகிற, நீ எல்லாம் இந்த மாதிரியான பாசத்துக்கு கட்டுப்பட்டவன் ஆளு கிடையாதே அப்படின்னு சொல்லி இங்கே கோபியை பார்த்து பேச, கோபி அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. சரிப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு எவ்வளோ தான் திட்டினாலும் காலில் போய் விழுக இங்கே அதெல்லாம் வந்துட்டு கண்டுக்காமலே தாத்தா நின்றுட்டுருக்கேன். ஆனால் இங்கே அவர் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணாலும் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்போதுமே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எவன்டா இவன், எப்போ பார்த்தாலும் நம்ம முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு நம்மளே வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்கி எறிஞ்சாலும் எதுக்கு திரும்ப திரும்ப வரான்னு தான் தெரியலைன்னு எங்கள் தாத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்கங்க, அவனை பற்றி நம்ம நினச்சி இப்போ நம்ம எதுக்காக தேவையில்லாமல் நம்ம தலையிலே டென்ஷனை தூக்கி வச்சுக்கிட்டு அமைதியாக இருங்கன்னு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. அப்போ தான் அன்னதானம் வழங்கிட்டு இருந்த பாக்கியா தன்னுடைய ஆட்கள் கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டு இங்கே தாத்தா பாட்டி கிட்ட பக்கத்தில் வராங்க. அப்போ கோபி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். கோபி இங்கே பாக்கியாவை பார்க்குறாங்க. நம்ம பையனை வீட்டை விட்டு விரட்டிட்டேன், இப்போது அந்த பாவத்தை கழுவுறதுக்காக எங்கள் அப்பாவை சாக்கா வச்சு இங்கே வந்து கோவிலில் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உங்களுடைய இந்த மாதிரியான எண்ணம்லாம் எனக்கு வராதுங்க அப்படின்னு எங்கள் ராதிகா சொல்கிறாங்க. உங்களுடைய இந்த மாதிரியான கேவலமான எண்ணம்லாம் எனக்கு வரவே வராதுங்கன்னு எங்கள் பாக்கியா சொல்கிறாங்க. என்ன கோவிலில் இருக்கும்னு பார்க்குறேன், இல்லைனா வேறு மாதிரி ஆயிடும் பாக்கியா,
கொஞ்சம் வாய அடக்கி பேசுன்னு சொல்ல இங்கே கோபியை ரொம்பவே மோசமாகவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா. இப்போது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அங்கே ராதிகா சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்த ராதிகா, இப்படி கோபியை நம்ம எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தா அப்புறம் கோபியும் நம்ம கூட இல்லாமல் போயிடுவார், பேசாமல் நம்ம போய் கேட்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லி மயுவையும் கூட்டிகிட்டு வராங்க. என்ன பிரச்சனை, இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு கேட்குறேன். இது கோவில் தானே, கோவிலில் யார் வந்தால் அவங்களுக்கு என்ன பாக்கியம், இப்போ எதுக்காக இவரை இந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்கிறீங்க, இந்த கோவில் என்ன உங்கள் பேரில் இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு எங்கள் பாக்கியா சொல்கிறாங்க, நான் யாரையும் இந்த கோவிலை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லலை, எங்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே சரிதான் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் ராதிகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பாக்கியா, இதே இந்நேரம் இவங்க அம்மாவும் அப்பாவும் இவங்க கூட இல்லை என் கூட இருக்கிற மாதிரி இருந்தா நீங்கள் பண்ணுற இந்த விழாவை விட நான் பெரிய அளவில் அவங்களுக்கு நாங்கள் அவங்க சந்தோஷப்படுற மாதிரி செஞ்சு காட்டியிருப்போம். என்ன பண்ணுறது, அவங்க இப்போ வரைக்கும் நீங்கள் தான் கதின்னு கிடக்குறாங்க. நீங்கள் உங்கள் பையன் எழிலையே, அதாவது பாசம் வச்சிருந்த எழிலையே வீட்டை விட்டு துரத்துட்டீங்க. இத்தனை வருஷமாக உங்களை பாடாப்படுத்தின உங்கள் அத்தையை வீட்டை விட்டு துரத்த உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். கண்டிப்பாக அடுத்து ஜெனியும் ஜெலியன், அடுத்து உங்கள் அத்தை மாமான்னு இப்படி எல்லாரையும் அனுப்பிட்டு நீங்களும் உங்கள் பொண்ணு இனியா மட்டும் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட எங்கள் பாக்கியா, நான் கோவிலில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசணும்னு நினைக்கல. எங்கள் குடும்பத்தை பற்றி பார்த்துக்க எனக்கு தெரியும், அது எங்கள் குடும்ப விஷயம், இதில் நீங்கள் எதுக்காக தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் பாக்கியா போட்ட 1000 அன்னதான சாப்பாட்டை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. 1000 சாப்பாடை ஒரு நாள் போட்டிங்க, இந்த 1000 சாப்பாட்டை ஒரு நாளைக்கு போட்டு மற்றவங்க மனசில் இடம் பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா பாக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, இதை கேட்ட எங்கள் பாக்கியா எதுவுமே பேசாமல் முறைச்சிட்டே எங்கள் கோபியை பார்க்க, அதே நேரம் எங்கள் தாத்தா பாட்டி எதுக்காக இந்த பொண்ணு வந்து தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கா, அவனுக்கு தான் மூளை இல்லைன்னா இந்த பொண்ணு அவன் கூட சேர்ந்து சுத்தமாக மூளை இல்லாமல் போயிடுச்சு போல், அவனுக்கு புத்திமதி சொல்லி இங்கேருந்து அழைச்சிட்டு போகுமா, இல்லை அவனுக்கு சப்போர்ட்டானு எங்கள் பாக்கியா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பாரு, நல்ல ஆளை தாண்டி பிடிச்சிருக்கான் இவனும் அப்படின்ற மாதிரி எங்கள் தாத்தாவும் பேசுகிறாங்க. நம்ம என்னங்க பண்ணுறது, அவன் இனிமேல் அனுபவிக்கணும் நேரம் அனுபவிச்சுட்டு போகட்டும், இதில் நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஐஸ்வரி பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வர சொல்லியன், இப்போ என்ன பிரச்சனைமா, என்ன நடக்குதுன்னு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, என்ன சொல்லியா, இன்னும் நீ எத்தனை நாளைக்கு அந்த வீட்டில் இருக்க போகிறேன்னு தெரியல, அதுக்கு முன்னாடி இங்கே எழில் மாதிரி கஷ்டப்படாமல் ஒரு நல்ல விடா நீயும் பார்த்துக்கோ அப்படின்னு இங்கே வேணும்னே ராதிகா சொல்ல, இதை பார்த்துட்டு இருந்த பாக்கியாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்போ தான் பூசாரி ஐயா பக்கத்தில் வராரு. பக்கத்தில் வர பூசாரி ஐயா இங்கே வந்து பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான ஆள் உங்களை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருமா அப்படின்னு சொல்ல, யாரு சாமி அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருங்க இதோ வந்துட்டாருமா, அவரே பக்கத்தில் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எங்கள் சாமி ஒதுங்கி நிற்க வராங்க. வந்தவங்க நீங்கள் தான் பாக்கியாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்னையே தெரியாதா, என்னை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு எங்கள் பாக்கியா கிட்ட சொல்ல, அதுக்கு அவங்க பக்கத்தில் இருந்த ஆட்களும் இவங்க தாமா இங்கே இருக்கிறவங்க பெரிய பணக்கார லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஆள், எப்பயுமே இந்த கோவிலுக்கான அன்னதானத்தை இவர் தான் வழங்குவார், ஆனால் நேற்றுக்கு நீங்கள் தான் இந்த அன்னதானத்தை வழங்க போகிறதா நானும் கேள்விப்பட்டேன். அப்படி யார், நம்மளை விட அதிகமாக அதுவும் 1000 சாப்பாடு இங்கே ஒரே நாளையில் போடுறாங்களே, அது யாராக இருக்கும்னு நினச்சி கேள்விப்பட்டு தான் நானும் உங்களை பார்க்க வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது, உங்களுடைய அத்தை மாமாவுடைய இந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கணும்னு சொல்லி நீங்கள் சாப்பாடும் ரெடி பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த சாப்பாடு ஏனோ தானோன்னு இல்லாமல் பார்த்து பார்த்து பக்குவமாக மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் அன்பு கலந்த அதோட எண்ணத்தோடையும் சமைச்சிருக்கீங்க. உண்மையிலேயே நீங்கள் கிரேட் தான். நீங்கள் பல இடங்களில் சமைச்சிருக்கதையும் உங்களை பற்றி எல்லா விஷயங்களுமே நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் உங்களுக்கும் நான் ஒரு ஆர்டர் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பூசாரி ஐயா சொல்கிறாரு, ஆமாம்மா, இந்த கோவிலுக்கு யார் யார் எப்பப்போ எப்படி அன்னதானம் போடுவாங்கன்னு பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறவர், இந்த கோவிலுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கவர், நீங்கள் அன்னதானம் போடுறதுமே கேள்விப்பட்டார். அதுவும் இல்லாமல் 1000 பேருக்கு அன்னதானம் போடுறத சொன்னதுமே அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டார். இப்படிப்பட்டவங்கள நேரில் வந்து சந்திக்கணும்னு சொல்லியிருந்தாருமா, ஆனால் அவரே வந்து இப்படி பார்ப்பாருன்னு நானே எதிர்பார்க்கல. இவர் இங்கே இருந்த ஆட்கள் மூலமாக தான் விசாரித்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பார். அவ்வளோ பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கவர் இன்றைக்கி உங்களுக்காக வந்திருக்காருமான்னு பூசாரி ஐயா சொன்ன உடனே இங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றிங்கன்னு சொல்ல, இங்கே வந்து பாக்கியா உங்களை பற்றி நான் விசாரித்தோம் பாக்கியா, நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கீங்க, நிறைய இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் இந்த வாய்ப்பை கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களோட அன்னதானத்தை நானும் சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையிலே வேறு லெவலில் தான் இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தான் கையில் இருக்க பணத்தை அட்வான்ஸ் பணத்தை அவங்க கையில் கொடுத்துட்டு எங்கள் பாக்கியாவை பார்த்து சொல்கிறாங்க, நல்லது பண்ணால் என்றைக்குமே நல்லது தான் நடக்கும். உங்களுடைய நல்ல மனசுக்கு தேடி வந்த வாய்ப்பாக இதை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு நீங்கள் கரெக்டாக முடிக்க வேண்டிய நேரத்தில் எனக்கு ஒரு 5000 சாப்பாடை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா போதும்னு சொல்ல, நான் கண்டிப்பாக செஞ்சிடறேன் சார்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே நிற்கிற கோபி, அதெல்லாம் இவளால் செய்யவே முடியாதுன்னு சொல்ல, ஆமாம் இவங்க யார் அப்படின்னு கேட்க,
எங்கள் பாட்டி சொல்கிறாங்க, அது பாக்கியாவுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட், அதான் முன்னாள் கணவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அதனால தான் இப்படி பேசுகிறாரு. இந்த மாதிரி சில தடைகள் தடங்கல்கள் எல்லாம் வரத்தான் செய்யும், அதையெல்லாம் தாண்டி சாதிச்சிருக்கீங்க, இன்னமும் சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பாக்கியாவை பற்றி பெருமையாக பேசி ராதிகா முகத்துலையும் கோபி முகத்துலையும் கரிய பூசின மாதிரி போக உடனே பாக்கியா பார்க்குறாங்க. அவர் சொன்னது உங்களுக்கு காதில் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் என்னையை பற்றி யோசிக்காமல் உங்களுடைய வேலையை பற்றி மட்டும் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கும் இது போல் நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். என் வழியில் குறுக்க வந்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் இருக்கிற வேலையை இழந்துட்டு அடிமட்டத்தில் போய் நிற்க வேண்டிய நிலைமைக்கு தான் ஆளாகுவீங்கன்னு இங்கே பாக்கியா கோபியை பார்த்து பேச கோபிக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் போயிடுது. இவ்வளோ பணத்தை வாங்குறல, இந்த பணத்தை வச்சு உன் பையனோட இந்த படம் எடுக்கிறதுக்காகவோ இல்லை டேரக்டர் பார்க்குறதுக்காகவோ ஏதாவது ஒரு உதவியை நீ செய்யலாமே. இவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் உன்னை தேடி வராங்க, ஆனால் நீ எழிலுக்காக அதை செய்யாமல் இருக்கும்போதே தெரியலை உன்னுடைய எண்ணம் என்னன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுவுமே ஈஸியாக கிடைச்சிட்டா அதோட மதிப்பும் மரியாதை இது எதுவுமே வந்துட்டு மற்றவங்களுக்கு தெரியாமல் போயிடும். என் பையனுக்கு நான் இந்த மாதிரியான ஒரு உதவியை செஞ்சேன்னா அது கடைசி வரைக்கும் நான் தேடி கொடுத்த ஒரு வாய்ப்பாக மட்டுமே தான் அவனுக்கு மனசில் இருந்துகிட்ருக்குமே தவிர மற்றவங்களும் அதை தான் சொல்லி காட்டுவாங்களே தவிர அவனோட உழைப்பில் வந்ததா அவனுக்கு அந்த ஒரு திருப்தி இருக்காது. அதனால தான் அவனோட திறமைக்கு கண்டிப்பாக அவனோட வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை வச்சு அவன் முன்னேறி வருவான். அதுக்கப்புறம் கண்டிப்பாக எங்கள் கூட எல்லார் கூட வந்து சந்தோஷமாக இருக்க தான் போகிறான். அதுக்கான நாள் ரொம்ப நாள் இல்லை, கண்டிப்பாக அதுக்கான நாள் சீக்கிரமாகவே வந்துடும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாதீங்க. எழிலை பற்றி கவலைப்படுற அளவுக்கு நீங்கள் அவனுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இது வரைக்கும் நடந்துக்கிட்டது கூட கிடையாது. அதனால் அவனை பற்றி பேசி இங்கே வந்து என்னையை மட்டம் தட்டலான்னு மட்டும் நினைக்காதீங்க. என் பையனை பற்றி எனக்கு தெரியும், அவனை பற்றி கவலைப்படுறதுக்கு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே இருக்காங்க. தயவு செஞ்சு என் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் நீங்கள் இங்கேருந்து கிளம்புனா போதும். இந்த கோவிலை விட்டு உங்களை நான் போக சொல்லலை, எங்ககிட்டேருந்து நீங்கள் விலகி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு எங்கள் முகத்தில் அடிக்காத குறையாக பேச, இதை கேட்ட ராதிகா, இதெல்லாம் தேவையா கோபி, உங்களுக்காக பேச வந்து நானும் இப்போ அசிங்கப்பட்டதான் மிச்சம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் கோபி கையை பிடிச்சி எழுதிட்டு போக கோபி அங்கே எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்பட்டு தான் போகிறாங்க. வந்த பெரியவரும் இவரை திட்டிட்டு போக அங்கே பக்கத்தில் இருக்கவங்களும் இவரை காரி துப்பாத குறையா பார்க்க பாக்கியா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் சரிதான்ற மாதிரி எங்கள் தாத்தா பாட்டி ரொம்ப பெருமிதத்தோடு நிற்கிறாங்க.